நீங்க அவரோட ரசிகரா? ரசிகன் என்று சொல்றத விட உண்மையாவே ரசிகனாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை என்று தான் சொல்லணும். என்றால் விஞ்ஞானம் தொடர்பாக படித்தவர்கள் மட்டும்தான் அது தொடர்பாக கதைக்கலாம், விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள் தான் கதைக்கலாம். ஆனால் அரசியல்ல யார் வேண்டுமென்றாலும் கருத்தெரிவிக்கலாம். என்னுடைய தந்தையை கொலை செய்த ஒரு அரசியல்வாதியினுடைய மகன், நான் அவரை பாராளுமன்றத்தில் காணுகின்ற போது சாப்பிடுகின்ற ஃபோக்கன் ஸ்பூனால் எடுத்து கழுத்தில் குத்த வேண்டுமா அல்லது ஒன்றாக கதைக்க வேண்டுமா? அந்த மாற்றத்தை சரியாக கையாள வேண்டிய பக்குவமும் கையாள வேண்டிய தேவையும் மிகப்பெரிய பொறுப்பும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதுல எங்களுடைய தமிழீழ அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை குழப்பத்தான் பார்ப்பார்கள், இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் குழப்பத்தான் பார்ப்பார்கள். என்றால் நான் கேட்கவில்லை தமிழக மக்கள் அவ்வளவு பேரும் படையெடுத்து வந்து இலங்கையை வென்று எங்களுக்கு தமிழகத்தை கேட்கவில்லை. அரசியல் ரீதியா அர்ஜுனா ஒரு விளம்பரத்துக்காக இப்படி பேசுறாரு. சும்மா அவர் ஒரு அரசியல்வாதியா அவர் நடந்துக்க மாட்டேன்றாரு, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இப்படி பேசுறாருன்னு சொல்றாங்க. அதற்கு உங்களோட பதில்? உண்மையை சொல்றேன் என்றால் சீமான் அவர்கள்ல எனக்கு ஒரு வகையான பொறாமை. எனக்கு தலைவர் ஆமைக்கறி தரவில்லை என்பதையும் AK-74 47 அல்ல 74 சுட பழக்கவில்லை என்றதும் எனக்கு அவர்ல ஒரு பொறாமை இருக்கிறது. இரண்டாவது விடயம், இவர்கள் எல்லாருக்குமே அரசியல் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. இதுகளாலுமே ஜாம்பவான்களாக இருந்த அரசியல்வாதிகள் அரசியல் தான். வைகோவை நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு உண்மையாகவே அவர்களுடைய பழைய வரலாறுகள் தெரியாது. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் கடல் கடந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல இவருக்கு இனிமே ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது தேவையில்லை. இலங்கையை சேர்ந்த MP திரு அர்ஜுனா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். பொதுவா உங்களை சமூக வலைதளங்கள் வாயிலா உங்களை எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல. ஆனா எப்படி ஜோசப் விஜய் எனும் நான் மாதிரி அர்ஜுனா எனும் நான்னா உங்களை எப்படி நீங்க உங்களை சொல்லுவீங்க? கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னம் 10 வருடமாக ஒரு வைத்தியர். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அல்லது ஜூன் மாதத்திலிருந்து நான் ஒரு அரசியல்வாதி. தமிழீழ மக்களுடைய ஒரு தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதி. ஓகே சார். ஒரு ஈழத்துல இருக்கிற இல்ல இலங்கையில இருக்கிற ஒரு அரசியல்வாதி அப்படின்னும் போது தமிழ்நாட்டோட அரசியல்ல நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்தவர்களை விட விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா பேசிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன சார்? அண்ணா முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் அண்ணாண்டு சொல்றேன். அண்ணா விஜய் அவர்கள்ல தனிப்பட்ட ரீதியான ஒரு ஆளுமை தொடர்பான ஒரு பின்னோக்கல் ஒன்று இருந்தது. அதாவது அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று இருந்தது. அவருடைய ஆளுமை. நீங்க அவரோட ரசிகரா? ரசிகன் என்று சொல்றதோட உண்மையாவே ரசிகனாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா இல்லை என்றுதான் சொல்லணும். படம் எல்லாம் பார்த்தது இல்லை. இல்ல எனக்கு ஃபர்ஸ்டா நான் டிவி என்றதை பார்த்தது என்னுடைய 16 வயசுல. 16 வருடமாக எங்கள்ட்ட டிவியே இல்லை இலங்கையில. 90ஆம் ஆண்டுல இருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் கரண்டே இல்லை. நாங்க ஒரு யுத்தத்துல சிதவேடந்தேன். அதால அதுக்கு பிறகுதான் நாங்க ஃபர்ஸ்ட். ஆனால் அந்த 12 வருடங்களுக்குள்ளேயும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு சின்ன டிவி ஒன்று போட்டு மரத்துக்கு கீழே இருந்து எல்லாரும் பார்த்தால் அண்ணாவினுடைய படங்கள் பார்ப்பதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இவருடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்பு, அவர் இந்த திரையுலகத்துல வச்சிருந்த இந்த மற்ற சக நடிகர்களோட இருக்கிற அந்த பழக்கம், அதுகள்ல ஒரு ஃபாலோ பண்ணிருந்தது. அரசியல்வாதியாக அவர் வருகின்ற போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் இருந்தது. எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் விற்பனர்களும் சொல்லியிருந்தார்கள் விஜய் அவர்களுக்கு 10 சீட் அது கூட கிடைக்காது. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லை, கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னதான் அரசியல்வாதியா வந்தேன். ஆனால் என்னுடைய பார்வையில மக்களுடைய மனத படிக்கைகள்ல பெரும்பாலும் 100 சீட் தாண்டு வேறண்டி இவர் 3 மாதம், அதாவது எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னமே நானுடைய மோப்புத்தாங்கள் எழுதி இருக்கிற 100 சீட் இந்த முறை தாண்டு பெரிய பெரிய இலங்கையினுடைய சிங்கள தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலுமே சொன்னோம், எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இல்ல 10 சீட் 15 சீட். நான் சொன்னா 100 சீட் தாண்டும். நான் 110 எதிர்பார்த்தேன்னா 108 வந்திருக்கு. ஓகே. அதாவது நீங்க சினிமால அவர் தொடர்ச்சியா பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க இப்ப அவரை சப்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு அரசியல் சார்ந்துதான் சப்போர்ட் பண்றீங்க. அது சரி நீங்க நினைக்கிறீங்களா? நான் அது சரி என்றதை தாண்டி எங்களுடைய தமிழீழ மக்கள் 39 வருடங்களாக ஒரு இன விடுதலைக்காக எங்களுக்கு ஒரு நாடு வேணும் என்று போராடின ஒரு இனம். கடற்படை, வான்படை, கரும்புலிப்படை, முப்படைகளும் இருந்தது. நீதிமன்றங்கள் வரைக்குமே வைத்திருந்த ஒரு இனம். நாங்கள் திட்டமிட்ட ரீதியில காட்டி கொடுக்கப்பட்டு
முற்றாக எங்களுடைய தலைமையை இழந்த ஒரு அநாத இனமாக தான் நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல்ல வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டரை கலந்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு விடயங்கள்லையும் எங்களுடைய நாங்கள் பாவிக்கிற பொருட்கள்லயே தமிழ்நாட்டில இருந்தா நாங்கள் தங்கி இருக்கோம். சாதாரணமா ஒரு பைக். ஸோ அப்படியான விடயங்கள்ல வந்து எங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம், அரசியல் வந்து இன்றைக்கு நேற்றைகள்ல சங்ககாலங்கள்ல இருந்து அதாவது தமிழ் பேசுகின்ற தமிழீழ பகுதியும் தமிழகமும் ஒன்றாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த அரசியலும் இல்லாமல், பரம்பரை அரசியல் இல்லாமல், 76-80 வருடம் உங்களுடைய பரம்பரை அரசியல் இல்லாமல் ஒரு மக்கள் ஜனநாயகனாக வந்து மாறி இருப்பது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ் மக்களுடைய மனதில். தமிழீழத்துல வாழ்கிற மக்களாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வாழ்ந்துகின்ற உறவுகளாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறார்கள். அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான். ஓகே சார், உங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதுல வந்து நியாயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடும் தமிழீழமும் ஒரு 2.5 கலந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு புறம் சரி. ஆனா அவர் கட்சி தொடங்கி இந்த 2.5 ஆண்டுகள்ல பொலிட்டிக்கலி அவரோட செயல்பாடுகள் அப்படின்றது நிறைய இடங்கள்ல வந்து விமர்சனம் உள்ளாயிருக்கு. தமிழ்நாட்டிலே அவர் மீது வந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. தமிழீழத்துல இருந்து உங்களுக்கு எப்படி அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு? அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே அறிவுரை சொல்லலாம், கருத்து கூறலாம். இப்ப சாதாரணமாக நாங்கள் படிக்கின்ற ஒரு விடயம், ஒரு விஞ்ஞானம் தொடர்பாக படித்தவர்கள் மட்டும்தான் அது தொடர்பாக கதைக்கலாம். விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள் தான் கதைக்கலாம். நியூட்ரன், எலக்ட்ரான் என்பதை வந்து படித்தவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அரசியல்ல யார் வேண்டுமென்றாலும் கருத்தறிவிக்கலாம். வாரால் போரால் இருக்கிறாள் எல்லாருமே கருத்தறிவிக்கலாம். ஆகவே முழு அதாவது லீடர்ஷிப்ல சொல்லுவார்கள், தலைமைத்துவத்துல, இஃப் யூ வாண்ட் டு மேக் எவ்ரிபடி ஹாப்பி, நீங்கள் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துவதாக இருந்தால் யூ ஹேவ் டு செல் ஐஸ்கிரீம். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் தான் விற்க வேண்டும். ஆகவே நாங்கள் வந்து அரசியல்ல ஐஸ்கிரீம் விற்க முடியாது, சகல பேரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு 51 வீதமான ஆக்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம் என்றால் மொத்தம் 100 வீதமான ஆக்களை சந்தோஷப்படுத்துகிறோம் என்றதுக்கு சமன். அவ்வளவுதான். அந்த அடிப்படையில எல்லாருடைய கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய இயலாது. பெரும்பாலான தமிழ் மக்கள் என்ன ஆசைப்படுகிறார்களோ அதுதான் அரசியல். ஓகே சார், இப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா ஈழம் சார்ந்த அரசியல் வந்து திராவிட இயக்கங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகள் இல்லைன்னா கூட இயக்கங்கள், இப்ப குளத்தூர் மணி மாதிரியான ஆட்கள், கோவை ராமகிருஷ்ணன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசிய இயக்கங்களுமே நிறைய பண்ணியிருக்காங்க. இப்ப பழநெடுமாறன், மணியரசன், இப்ப சீமான் வரைக்கும் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. நீங்க திடீர்னு வந்து விஜய் வந்து எங்களுக்கான ரட்சகர் அப்படின்னு முன்னிறுத்தும் போது அது வந்து இங்க பல்வேறு விமர்சனங்களை உண்டாக்குது. நான் மட்டும் முன்னிறுத்தையில நான் நினைக்கிறேன் தமிழக வரலாற்றிலேயே 28 வீதம் நான் நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு கிடைத்த வாக்குகள் நினைக்கிறேன். அதையும் 30 வீதம் அதையும் தாண்டின வாக்குகள் வந்து ஒரு வரலாற்றுல பார்க்க வேண்டிய ஒரு விடயம். மக்கள் திரண்டு போட்டிருக்கிறார்கள், ஒரு மாற்றத்தை தேடி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை சரியாக கையாள வேண்டிய பக்குவமும் கையாள வேண்டிய தேவையும் மிகப்பெரிய பொறுப்பும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதுல எங்களுடைய தமிழீழ அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை குழப்பத்தான் பார்ப்பார்கள், இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் குழப்பத்தான் பார்ப்பார்கள். என்றால் தமிழீழத்துல உலகாலம் 76 வருடமாக இருந்தவர்கள் இந்த திராவிட கட்சிகளோடு நின்ற அரசியல்வாதி. அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இறக்க வேண்டுமாக இருந்தால் தமிழீழத்தை வேண்டி தாருங்கள், பிணப்படுகொலையை வேண்டி. ஆனால் அவர்கள் அங்கே பாராளுமன்றம் வந்து சிறப்புரிமை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படியான நேரத்துல கூட 38 வருடத்துக்கு பிறகுதான் எங்களுடைய தேசிய தலைவர், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் என்பதை நான் பாராளுமன்றத்துல கதைத்ததன் பின்னர் தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் 38 வருடத்துக்கு பிறகு பாராளுமன்றத்துல என்னுடைய முதல் உரையிலேயே நான் என்னுடைய தேசிய தலைவனுக்கும் குலதெய்வத்துக்கு வணக்கம் என்று தான் கதைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் இவர்கள் பயம் இல்லாம கதைத்தார்கள். அந்த விடயத்துல நான் பார்க்கிறேன் தற்போது இருக்கிற அரசாங்கம் கூட அரசியல்ல அந்த விடயத்துல ஒரு நடுப்போக்கொண்டை அது வந்து கையாளுகிறது. சோ இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பக்குவத்தன்மை வந்து நடுநிலைமை மாறாமல் விஜய் அவர்கள் போக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களும் இவர்களும் எப்பவுமே அரசியல் இழுத்து விழுத்தான் பார்ப்பார்கள். ஏன் எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கிற நேரங்கள்ல கூட ஒன்றாக வேலை செய்து ஆர்டிஸ்ட், அதாவது வந்து நடிகர்கள் கூட முழு பேரும் இழுத்து விழுத்தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்ப நாங்கள் வெண்டிருக்கிறோமோ அன்று அடுத்த நாளே என்னுடைய தம்பி, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய மாமா என்று சொல்லி ஊடகங்கள்ல சொல்லி கொண்டிருக்கிறோம். சோ அரசியல் மிகவும் பக்குவமாக கையாள வேண்டிய இடம். அந்த பக்குவம் தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே சார், இப்ப நீங்க ஒரு நடுநிலைத்தன்மையோட விஜய் செயல்படணும். இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு சார்போட இருந்தாங்க, ஒரு பக்கமா அந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்ப இருந்தாங்கன்னு சொன்னீங்க. விஜய் என்ன நடுநிலைமையை கடைபிடிக்கணும் நீங்க சொல்றீங்க? சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான நடுநிலையா, இல்ல என்ன மாதிரியான நடுநிலை? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய மத்திய அரசும் இலங்கையினுடைய சிங்கள முற்போக்குவாத அரசும் எப்பவுமே நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். வரலாறுலயே நீங்க எடுத்து பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி இருந்த காலத்துல இருக்கும் சரி, பாஜக வந்த காலத்துல சரி, பழைய
பழைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட அந்த பண்டார நாயக்க இந்த பண்டார நாயக்க எல்லா பண்டார நாயக்கர்களும் இந்திய அரசோட தான் தந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னார், அவர் ஈழத்தமிழர்களை நோக்கி தான் அவருடைய கரம் இருந்திருக்கு. சோ அந்த பிணைப்பு, ஏன்னா நாங்கள் மொழியால ரத்த உறவால பிணைந்த ஆக்கள் தான். வடக்குல இருக்கிற நாங்கள், கிழக்குல இருக்கிற ஈழ மக்களும் தமிழக மக்களும் வந்து எப்பவுமே ஒரு உறவு பிணைப்பு இல்லை. நாங்கள் தமிழ் பேசுகிறோம் என்பதற்காகத்தான் இந்தியாவிலையும் ஒதுக்கப்படுகிறோம், இலங்கையிலும் ஒதுக்கப்படுகிறோம். அதை நாங்கள் வழிவரும். ஆனால் பொருளாதாரத்துல தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்க்கணும். அந்த விதத்துல நாங்கள் அழிந்து விட்டோம். அப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தமிழக மக்கள் தான். நான் கேட்கவில்லை தமிழக மக்கள் அவ்வளவு பேரும் படையெடுத்து வந்து இலங்கையை வென்று எங்களுக்கு தமிழகத்தை கேட்கவில்லை. அரசியல் ரீதியா அப்படி யாராவது பேசினாங்கன்னா அது வந்து இம்ப்ராக்டிகல். அது விளங்கிச்சா உங்களுக்கு? அது வந்து இப்ப கடவுள் வந்து உங்களுக்கு சுதர்சன சக்கரத்தால களத்தை வெட்டு வேற மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சோ அந்த கடவுள் என்ற ஒரு நம்பிக்கை தான் தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழீழ மக்கள் வைத்திருக்கிறார்கள். புலம்பெயர் மக்களாகவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் நாங்கள் எதிர்பார்க்கிற முறைய வார ஒவ்வொரு அரசுகளையும் விட மக்களுடைய வாக்கு. இந்த முறை தமிழ் நாட்டு மக்கள் வந்து தெளிவாக மாற்றத்துக்கு போட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மாற்றம் வந்து எங்களுக்கு சாதகமாக இருந்தால் நாங்கள் இழந்து, அதாவது நாங்கள் டயர் போட்டு எரிக்கப்பட்ட எங்களுடைய வழிகள் சற்று ஆறும், அவ்வளவுதான். ஓகே சார், இப்ப நீங்க நான் நடுநிலைமை கேட்டேன், அதற்கான பதில் அதோட வந்து என்னன்னா, விஜய் கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார்? நீங்க உங்களோட தமிழீழத்துக்கான அர்ஜுனா அவர்கள் விஜய் கிட்ட நாங்க இது எதிர்பார்க்கிறோம், இதற்கு முன்பு இருந்தவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யல, நிறைய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட எங்களோட தெளிவான எங்களோட எதிர்பார்ப்பு இதுதான் அப்படின்னு உங்களோட எதிர்பார்ப்பா என்ன சார்? நான் சாதாரணமான இந்த யாழ்ப்பாணத்துல சொல்வார்கள் வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள். வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகளா இருந்தால் இந்த நிமிடத்துல சொல்லியிருப்பேன், விஜய் அவர்கள் எங்களுக்கு தமிழீழத்தை வேண்டி தர வேண்டும் என்று பொய் ஒன்று சொல்லியிருப்பேன், எங்களுக்கு அது இது என்று சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் ஆழமாக நேசிக்கிற ஒரு, ஆகவே அவருடைய அரசியல் தடம் புரளக்கூடாது என்று சொல்லி என்னுடைய சிந்தனை இருக்கிறது. ஆகவே இந்த நிமிடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் கேட்பது, அமைதியாக ஆறுதலாக சிந்தித்து, அது வருடங்கள் கடந்தாலும் பரவாயில்லை, தமிழீழ மக்களுக்குரிய கடனை அவர் அல்லது எங்களை பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த நிமிடத்துல அவருடைய அரசியல் மிகவும் கொந்தளிக்கின்ற நேரங்கள்ல அவரை இழுத்து விழுத்தலாம் என்று முழு எதிரிகளும் கற்பனை காணுகின்ற இந்த நேரத்துல அவர் தமிழீழ அரசியலை குழப்பிக்கொள்ளக் கூடாது என்பது ஆறுதலாக சிந்தித்து அவருடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்கணும் என்று தான் ஆசைப்படுறேன். நான் இங்க வந்தது தமிழீழம் வேண்டித்தாங்கள் என்று கேட்கவோ அல்லது வந்து நாளையே வந்து கச்சதீவையும் யாழ்ப்பாணத்தையும் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்கல. உங்களுக்கு தெரியும் 1978ஆம் ஆண்டு கிருஷ்ணா ஆண்டவர் ஐநாவில் போய் உரையாற்றியிருக்கார். 78ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மக்களை தமிழகத்திடம் கொடுத்து விடுவாங்க, பார்த்துக் கொள்ளுவார்கள். ஆனால் அதுக்கு பிறகுதான் 83 படுகொலை நடந்தது. நாங்கள் 2009 படுகொலை நடந்தது. ஆகவே அதே மாதிரி இப்போ ஒரு 10 எழுத்தாளர் எழுதியிருக்கிறார்கள் அமெரிக்காவில இருந்து. 78 கிருஷ்ணா கேட்டதை கொடுத்திருந்தால் அந்த யாழ்ப்பாண மக்கள் எரிஞ்சு செத்திருக்க மாட்டார்கள், லட்சக்கணக்கில். அதே மாதிரி 2026 அர்ஜுனாவும் அதைத்தான் கேட்கிறான். உங்களுக்கு மகாபாரதம் தெரியும், கிருஷ்ணரை மற்றவரை உங்களுக்கு சொல்லுது, அர்ஜுனாவும் அதைத்தான் கேட்கிறான். ஆகவே இப்போவாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே என்னிடம் நான் கேட்டால் அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் கேட்கக்கூடியது பக்குவமாக ஆறுதலாக கொந்தளிக்கின்ற நேரங்கள் இல்லாமல் அவருடைய அரசியல் ஒரு ஸ்திரத்தன்மை, இப்போதைக்கு ஈழம் பத்தி எல்லாம் பேச வேண்டாம், ஒன்றுமே பேச வேண்டாம் என்பதுதான். அவரை நேசிக்கிறதால நான் சாதாரணமான அரசியல்வாதி என்றா சொல்லியிருப்பேன். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து அடக்கி விட்டு கொண்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரனா இருக்கட்டும், கஜேந்திரமார் பொன்னம்பலமா இருக்கட்டும். ஆனா இவர்களே தான் அங்கே இருப்பவர்களை காட்டி கொடுத்தார்கள். எங்களுடைய சகோதரங்கள் அடிபட்டு சாகின்ற நேரத்துல இதே பழைய திமுக அதிமுகவோட இருந்த ஸ்ரீதரன், கஜேந்திரமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தான் எங்களை காட்டி கொடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு வெள்ளை கொடி படுகொலை, அதாவது வந்து நடேசன் புலித்தேவன் அவர்கள் சாகின்ற போது கஜேந்திரகுமார் தான் துரோகம் செய்தார். இப்ப அவர் அறிக்கை விட்டிருக்கிறார், மே 18 இனப்படுகொலை ஒன்று தமிழ்நாட்டுல தீர்மானம் கொண்டு வரணும். இதே இந்த நபரால 20 வருடமாக இருக்கின்ற பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்துல ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை இன்று வரைக்கும் கொண்டு வந்தது கிடையாது. ஆகவே சரியான அவதானமாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவர் விஜய் இருக்கணும் என்றதை மட்டும்தான் கேட்கிறேன். சரி, இப்ப உங்களோட எதிர்பார்ப்பு அவர் வந்து இதை பத்தி பெருசா பேச வேண்டாம், அதுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம்னு சொல்றீங்க. எதிர்காலத்துல அவர்கிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்ன சார்? தமிழக மக்களுக்கு விஜயிட என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே எதிர்பார்ப்பு தான் எங்களிடம் இருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் எப்படி ஒரு மக்கள் நாயகனாக இப்ப வரைக்கும் மக்களுடைய மனதில் இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து தமிழ் ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு ஜனநாயகனாக இருக்கணும் ஆசைப்படுறேன். எங்களுடைய தேவை, எங்களுடைய வழியெல்லாம் தமிழீழமும் அந்த காலத்துல இருந்தது. ஆகவே அந்த இடத்துல முக்கியமாக இனப்படுகொலை நடந்தது. இனப்படுகொலை நடக்கல என்று சிங்கள மேலாதிக்க அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மக்கள் கூட சில இடங்கள்ல என்னுடன் கதைக்கின்ற போது ஏற்றுக்கொள்கிறார்களோ, மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள அரசியல்வாதிகள் எப்பவுமே சொல்லுகின்ற விடயம் இனப்படுகொலை நடக்கவில்லை. ஆகவே அதுக்கு ஒரு நீதியான விசாரணைக்கு
என்றைக்காவது ஒரு நாளைக்கு தமிழகம் எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த விசாரணை சரியா வரலாம் பிள்ளையா வரலாம், நாங்கள் நடக்கணும் அவ்வளவுதான். நீதியான ஒரு சர்வதேச விசாரணைக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு தமிழக அரசியல் எங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசை. ஓகே சார். சரி, இப்ப நீங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்றீங்க, அதாவது உணர்ச்சியில இருந்து இந்த அரசியலை அணுகக்கூடாது, தெளிவா பண்ணணும்னு. ஆனா நீங்களே தான் சொல்றீங்க கச்சத்தீவை வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட கொடுத்துடணும், விஜய் கிட்ட, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட எல்லா இடத்துலயும் விஜய் கிட்ட கொடுத்துடணும்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு மாதிரி சர்ச்சையாகுது. உணர்ச்சிக்கும் வேலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சீமான் பாவிப்பது எங்களுடைய உணர்ச்சியை, நாங்கள் கதறுவது எங்களுடைய வெளியில. கச்சதீவை குடுங்கள், யாழ்ப்பாணத்தையும் குடுங்கள் என்றது எங்களுடைய வெளி. நெடுந்தீவன்ற ஒரு தீவு இருக்கிறது கச்சதீவு. அதுல 30 நாள்ல 3 நாள் தான் மின்சாரம் இருக்கும். மொத்தம் 3000 மக்களுக்கும் 2 வைத்தியர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் நர்ஸ் இல்ல, 2 நர்ஸ் தான் இருக்கிறார்கள். ஒரு மிட்வைஃப் கூட இல்ல. அந்த தீவுக்கு போவதற்குரிய ஒரு படகு கூட எங்கள்கிட்ட இல்ல. சோ அது வெளி. சீமான் செய்வது உணர்ச்சி அரசியல். நான் உணர்ச்சி அரசியலை இன்று வரைக்கும் தமிழீழத்துல கதைக்கல. நான் அரசியல்ல தேசிய தலைவரை வித்தோ இல்லது விடுதலை போராளிகளை வித்தோ தமிழீழம் கிடைக்குமோ என்று சொல்லி நான் அரசியலுக்கு வந்தவன் இல்லை. நான் மக்களுடைய அன்றாட வேலி அடிப்படை தேவைகளுக்காக நீங்க பேசுறீங்க. வைத்தியசாலையில நடக்கின்ற ஊழல் தொடர்பாக கதைக்கின்ற போதுதான் மக்கள் இல்லை நீ பாராளுமன்றம் போய் கதை என்று சொல்லி எனக்கு மாறி மாறி வழக்கை போட்டார்கள். மக்கள் தீர்மானித்தார்கள் அவன் பாராளுமன்றத்தில் கதைக்கட்டும், நீங்கள் என்னென்று வழக்கை போடுவீர்கள். அதே மாதிரி இப்போ நாங்கள் வெளியை கதைக்கிறோம். எங்கள்ட வெளியே சில பேர் இங்கே விற்கிறார்கள். முக்கியமாக சீமான், நாம் தமிழர் கட்சி போன்ற சீமான் அவர்கள் திரள் நிதியையும் எடுத்துக்கொண்டு இன்று வரைக்கும் போய் ஒரு அகதி முகாமில் இருக்கிற ஒரு தமிழனை கூட பார்க்கல. ஆனா இப்ப நான் வந்து கூட போய் பார்க்கறது ட்ரை பண்ணிக்கிறேன். அது அரசிடம் அனுமதி எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார்கள். சோ நான் உண்மையாக வந்தது அவர்களை போய் பார்க்கணும், என்னுடைய உறவுகளை மறுபடியும் யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவை வெளிக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே சார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அங்க இப்படி இருக்கு, இந்த சூழல் மாறணும்ன்றதுனால நீங்க அப்படியே சேருங்க, நாங்க மாறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அங்க ஏற்கனவே வந்து நிறைய சிங்களவர்களோ இல்ல பௌத்த பிட்சுக்களோ நார்மலாவே ஒரு கோபமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தனியா தமிழீழத்தை பிரிச்சுட்டு போறது, தனியா கேட்கறதுக்கே அவ்வளவு கோபப்படுறவங்க. நீங்க தமிழ்நாட்டோட சேர்க்கணும்னு சொன்னா இன்னமும் கோபப்படுவாங்கல்ல சார்? அந்த மக்கள் மீதான நெருக்கடியை இன்னமும் அதிகப்படுத்த தானே செய்யும் அங்க இருக்கிற தமிழ் மக்கள். இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள்ல சிங்களத்துல உரையாடக்கூடிய நான் நினைக்கிறேன் 2 அல்லது 3 அரசியல்வாதிகள்ல சிங்கள மக்களால அதிகம் நேசிக்கப்படுறவன் நான். எனக்கு மட்டும் சிங்கள மக்களுடைய 40,000 ஃபாலோவர்ஸ், அங்க 40,000 கூட 49,000 ஃபாலோவர்ஸ் இல்ல, சிங்கள முகப்புத்தக பேஜ் இருக்கிறது எம்பி டாக்டர் அர்ஜுனாஸ் ஃபேன்ஸ் என்று சிங்கள மக்களுடைய. அவை நான் சாதாரண சிங்கள மக்களை எதிர்க்கிறவன் அல்ல. எனக்கு நன்றாக சிங்கள அந்த தேவையும் இல்லை, அந்த தேவை இல்லை. சிங்கள அரசியல்வாதிகளை தான் எதிர்க்கிறேன். சிங்கள அரசியல்வாதிகளை அவர்களே எதிர்த்தார்கள் 2002ஆம் ஆண்டு. அவர்களே திலத்தினார்கள் அடி. அவை புது நடந்தது கூட ஒரு பெரிய மாற்றம். அவை நான் அங்க இருக்கிற சிங்கள மக்களை நான் நேசிக்கிறேன். நான் ஒருபோதுமே மனிதர்களை எதிரியாக பார்ப்பதில்லை. அவர்களுடைய அரசியல் எங்களை குரல் வலையை நெருக்கேகல அரசியல்வாதிகளை எதிர்க்கிறேன். ஆனால் பாராளுமன்றத்துல கூட அந்த அரசியல்வாதிகள் வந்து சொல்வார்கள் இது ஒரு நாடகம். உண்மையாவே பாராளுமன்றத்திலே நாங்கள் அடிபடுவது, சிங்கள தமிழர்கள் அடிபடுவது எல்லாம் ஒரு நாடகம், தனியே அரசியல். என்னுடைய குடும்பத்தை நான் வளர்ச்சியாக்க வேண்டும் என்று சொன்னால் தனியே தமிழ் தேசியம் கதைத்து தமிழ் மக்களுடைய வாக்களை வேண்டிக் கொண்டு அங்கால டீல் அடித்து என்னால செய்ய முடியும். ஆனால் நான் சிங்கள மக்களையும் தமிழர்களுடைய வலியை வழங்கப்படுத்துவதற்காக எத்தனையோ ஆயிரம் சிங்கள இன்டர்வியூஸ்ல போய் என்னுடைய மக்கள் ஏன் போராடினார்கள் என்ற இதை சொல்லுகிறேன். ரவிராஜ் அண்ணாவை உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2004ஆம் ஆண்டு சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர். அவரும் சிங்களத்துல போய் சிங்கள மக்களுக்கு எங்களுடைய வலியை சொன்னார். இப்போது மறுபடியும் நான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். அவருடைய வரலாறு எனக்கும் மீளுகிறதோ தெரியாது. எனக்கும் இலங்கை அரசாங்கம் எந்த பாதுகாப்பையும் தரவில்லை. ஓகே சார். இல்ல இது வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஆனால் நாங்கள் நெருக்கடி என்பது வந்து எங்களுக்கு வந்து காலையிலே உணவு சாப்பிடுவது நாங்கள் நினைக்கிறேன். நாங்கள் சில வேளை என்னுடைய சின்ன வயசுல 3 நேரம் சாப்பாடு இல்லாமல் தேங்காயினுடைய சிரட்டையை கடித்து சாப்பிட்ட வரலாறும் இருக்கிறது. நெருக்கடிதான் வாழ்க்கை என்றால் அதை நாங்கள் எதிர்ப்பதற்கும் அதாவது தாங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய மக்களை அந்த வலியை மறுபடியும் அனுபவிக்க நான் விடுவதற்கு தயாராக இல்லை. நான் சிங்கள மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிற இன்டர்வியூல உங்களுக்கு விருப்பம் என்றால் என்னை சுடுங்கடா, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு விடுங்களா, அர்ச்சுனாவை சுடுங்கள், அவருடைய மனதில் இருக்கிற விடயங்களை நான் கதைக்கிறேன். அவே நான் என்னுடைய சார் இந்த நெருக்கடி அப்படிங்கிறது அர்ஜுனா நீங்க வந்து அதை விரும்பி ஏத்துக்கிறீங்க. மக்களுக்கு அந்த நெருக்கடி போனா அது வந்து அவங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் கஷ்டமா தானே சார்? இந்த நெருக்கடி உண்மையாகவே எனக்கு தான் வரும். எனக்கு இது வரைக்கும் 29 வழக்குகள் இருக்கிறது. சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் வழக்குகள் போட்டிருக்கிறார்.
விடுகிறார்கள் போலீஸ்காரர். ஆனால் மக்களுக்கு அந்த மாற்றங்கள் அந்த அந்த வேலிகள் போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். சோ அந்த நேரங்கள்ல பாராளுமன்றத்துல கதைத்து சிங்கள மக்கள் சிங்கள அரசாங்கத்தை திணிக்கிறார்கள், தமிழ் மக்களையும் சமமாக வாழ விடுங்கள் என்ற 80% மக்களை சொல்லுகிறேன். எந்த ஒரு இனத்தை பார்த்தாலும் 20% துவசம் படைத்தவர்கள் இருப்பார்கள். தமிழர்களையும் உண்மைதான், சிங்களத்திலையும் உண்மைதான். அந்த சிங்கள 20% நான் கருத்தில் எடுப்பேன். 80% மக்கள் இப்போது தமிழர்களுடைய வழிகளை புரிந்து வைக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு இதொன்றை கொடுப்பார்கள். இப்ப இருக்கிற அனுர அரசாங்கம் எங்களை விட தமிழர்களை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறது வாயால. அதுக்குரிய காரணம் அங்க இருக்கிற மக்கள் சொல்கிறார்கள், இனி இந்த நாட்டிலே யுத்தம் வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். ஆகவே நான் என்னுடைய மக்களை ஒருபோதுமே வழிகளை அனுபவிப்புக்கு விடுவதற்கு தயாராக இல்லை. நீங்க வந்து இவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்றீங்க. ஆனா நிறைய ஈழத்துல இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அர்ஜுனா வந்து ஒரு விளம்பரத்துக்காக இப்படி வந்து பேசுறாரு, சும்மா வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா அவர் நடந்துக்க மாட்டேன்றாரு, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இப்படி பேசுறாருன்னு சொல்றாங்க. அதற்கு உங்களோட பதில்? எங்களுடைய முதலமைச்சர் விஜய் வருகின்ற போது விஜய்க்கு எத்தனையோ அவதூறுகள் சொல்லப்பட்டது. அரசியல் என்றது அவதூறு இல்லாமல் அரசியல் இல்லை. அந்த விமர்சனங்களை ஆழமாக நான் படிக்கிறேன். இப்ப நான் கூட அங்கோடை என்கிற மனநோய் வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன். தெல்லிப்பளைய மனநோய் வைத்தியசாலை வேலை. சாதாரணமாக மனநோயாளிகளை வருடக்கணக்காக நாங்கள் வைத்தியசாலையில வைத்திருப்பதில்லை. அவர்களை ஒரு கிழமை ட்ரீட் பண்ணி போட்டு இந்த மருந்தோடு வீட்டை போய் இருங்கொண்டு அனுப்பிவிடுவாங்க. அவர்கள் முகப்புத்தகம் பாவிப்பார்கள், அவர்கள் யூடியூப் பாவிப்பார்கள், எல்லாம் பார்ப்பார்கள். நீங்கள் ஒரு ஊடகத்துல வருகின்ற கருத்துக்கள்ல எத்தனை வீதமானவர்கள் ஒருவரை அவதூறு பெறப்படுறார்ன்றதை பார்க்க வேண்டும். சாதாரணமாக என் தொடர்பாக வருகின்ற பின்னூட்டல்கள்ல 500 பின்னூட்டல்கள் இருந்தால் 10 பின்னூட்டல்கள் எனக்கு பிழையாகத்தான் இருக்கும். அந்த 10 பின்னூட்டல்களும் என்றோ ஒரு நாள் நான் தெல்லிப்பளையிலோ அல்லது அங்கடையிலோ நான் பார்த்து மருந்தெழுதிய ஒரு நபராகத்தான் இருக்கும் என்றதில் எனக்கு இந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இப்படியான விமர்சனங்கள் என்னை வளர்க்கும். அது சொல்றார்கள், இவர் ஒரு அட்டெண்டன்ஸ் சீக்கின், இவர் ஒரு அதாவது மீடியாவுக்கு போவாக ஒரு வைத்தியராக 10 வருடங்கள் 12 வருடங்கள் வேலையாற்றிய எனக்கு இந்த அரசியல் அதை விட வருமானத்தை தரப்போவதில்லை. அண்ணன் விஜய் அவர்களை பாருங்கள், அவருடைய தேவை வந்து பணம் உழைப்பது இல்லை. எனக்கும் தலைவர் விஜய் அவர்களை பிடிக்கின்ற ஒரே ஒரு விருப்பம் என்னென்றால், நானும் அரசியலுக்கு வந்தது வந்து என்னுடைய சுகபோக வாழ்க்கையை இழந்து விட்டு இவரும் வந்தது. ஆகவே அட்டென்ஷன் சீக்கிங் என்றது இப்ப சாதாரணமாக அது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு இதுதான். இப்ப சில இடங்கள்ல சில பேருடைய வாக்குறுதிகளை கூட சொல்வார்கள், இவர்கள் சும்மா சொல்லுறார்கள், செய்ய மாட்டார்கள். இந்த வாக்குறுதிகள் என்றது மக்களுடைய தேவை, அதை செய்யறதுக்கு நாங்க போராடுறோம், அவ்வளவுதான். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நான் கடந்து போறேன். மேபி அப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஒரு தடவை நான் எங்கேயாவது மருந்தெழுதி இருப்பேன் ஒரு நம்பிக்கை இல்ல சார். நீங்க வந்து சமூக வலைதளத்துல கமெண்ட் போடுறவங்க இந்த மாதிரி மட்டும் சொல்றீங்க. நான் சொல்றது சில ஒரு நடுநிலையான எழுத்தாளர்கள் கூட நிறைய பேர் நடுநிலையான எழுத்தாளர்கள் யாருமே இல்லை. நீங்கள் கூட இந்த ஊடகத்துறையில இருக்கிறீங்க. அப்படி நாங்கள் சொல்வதாக இருந்தால் கடவுளை காண்பதற்கு சமம். நடுநிலை எந்த ஒரு ஊடகம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சுய விருப்பு வெறுப்பு இருக்கு. நடுநிலையாக எழுதுவதை போலவும் அந்த நடுநிலை ஒருவரை உண்மையாகவே நல்ல விடயத்தை சொல்லாமலே நடுநிலைமையாக எழுதலாம். ஒரு முதல்வர் வந்து நல்ல விடயங்களை செய்கிறார்கள் என்றால் இவர் ஒன்றுமே செய்ய. நான் இப்படி கேட்கிறேன், பெரும்பான்மையான ஆட்கள் உங்களை அப்படி விமர்சிக்கிறாங்க. ஈழம் சார்ந்து இலங்கையில இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் ஆக்டிவிஸ்டுகள் பெரும்பாலானோர் உங்களை அப்படி விமர்சிக்கிறாங்கல்ல, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்க மேல உங்களுக்கு எதுவும் பொறாமை இருக்கா? நான் அரசியலுக்கு வருகின்ற போது என்னுடைய சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனை ஆரம்பிக்கின்ற போது சகல அரசியல்வாதிகளுக்கும் நான் செல்ல பிள்ளை. ஏனென்றால் எல்லாரும் நினைத்தார்கள் நான் அவரவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவர்கள் கனவுலையும் நினைக்கவில்லை நான் அரசியலுக்கு வருவேன். அரசியலுக்கு வரப்போகிறேன் என்ற போது அவ்வளவு அரசியல்வாதிகளும் எனக்கு எதிராக திரும்பினார்கள். டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன், இப்படி கனவேர், செல்வராஜா கஜேந்திரன் எல்லாரும் வீட்டை போய்விட்டார். அவர்களுக்கு இந்த 15-20 வருடங்களாக எத்தனையோ ஆயிரம் ஃபாலோவர்ஸ், எத்தனையோ லட்சம் மக்கள் ஓட் போட்டிருப்பார்கள். சோ அவர்கள் எனக்கு எதிராக திரும்புறதுல சாதாரணம். அது அவர்கள் எனக்கு எதிராக ஊடகங்கள்ல குளறுவது, ஊடகங்கள்ல கருத்து தெரிவிப்பது சாதாரணம். அதுல நான் பார்ப்பது அதுல ஏதாவது நான் பிழை விடுகிறேனா, என்னுடைய பக்கம் பிழை இருக்கிறதா, அதை மாற்றிக்கொள்வேன். நான் சில இடங்கள்ல ஊடகங்கள்ல வந்து நான் அந்த வார்த்தைகளை எனக்கு அனுபவம் இல்லாதால வார்த்தைகளை விட்டு பார்லிமெண்ட்லயும் வார்த்தைகளை விட்டுருக்கிறேன். ஆனால் இப்போது அது பக்குவமாகிறோம். அரசியல் என்பது நாங்கள் காலங்காலமாக குடை பிடித்து கொடி நட்டு துண்டு நட்டு பின்னாலே வாகனத்து பின்னால ஓடி வந்தவர்கள்ல தானே நாங்கள் அரசியலுக்கு வந்தது. ஒரு வருடமும் அவை எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் அரசியல்வாதி வந்து நடிக்க வேண்டும். ஆனால் இப்போது சாதாரண கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்த்தைகள் தொடக்கம் எங்களுடைய கருத்துக்கள் தொடக்கம் எல்லாத்தையும் சிந்தித்து தான் கதைக்கிறேன். ஓகே சார். அடுத்ததான் வந்து நீங்க வந்து நீங்க வந்து சுயேட்சையா தான் வெற்றி பெற்றீங்க. உங்களை நிறைய பேர் உங்களோட வெற்றிக்காக வந்து களத்துல வந்து நின்னாங்க, நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறது நீங்களே கூட இப்ப சொன்னீங்க. அவங்களே கூட நிறைய பேர் வந்து ஏன் ஜெயிக்க வச்சோன்னு சொல்லி ஒரு கில்ட்ல இருக்காங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு அங்க ஆதரவு நிறைய இருக்கு, அவங்க வாக்குகளுக்காக கூட இவர் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில்? இப்படித்தானே அந்த டண்டு விடயம். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் என்னை ஆதரிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு சீமானையும் பிடிக்கும்.
நான் இப்போ திடீரென்று சீமானுடைய அரசியல் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு விதமும் பிரயோசனமும் தரப்போவதில்லை என்கிற வடிவத்தை சொல்லிக்கல. நீங்கள் ஜட்ஜ் பண்ணீங்க, நான் வேணுமா சீமான் வேணுமா. 15 வருடம் சீமான் எங்களுடைய அரசியலை பற்றி குளறி கொண்டே இருக்கிறார் தமிழ்நாட்டுல. இவர் இப்பதான் வந்தவர், சோ இவரை நம்பதை விட சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அப்படித்தான் விடயங்கள் நடக்குது. இவர் பல பேரை எதிர்பார்க்கிறது, நீங்க விமர்சிக்கிறதால உங்களுக்கு எதிராக இருக்கிறார். என்றால் இவ்வளவு காலமும் தமிழ் தேசியத்தை விற்பனை செய்த ஒரு மிகப்பெரிய முதலாளி தான் சீமான் அவர்கள். சோ அந்த முதலாளியை நான் ஒரு தொழிலாளி எதிர்க்கிறேன். இப்ப நீங்க விற்காதீங்க ஐயா, எங்களுக்கு வலிக்குது, இதுக்கு மேல நீங்க விற்க தேவையில்லை, அதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கின்ற போது அந்த கடையை இவர் எடுத்துருவாரோ என்கிற பயத்துல, எனக்கு அந்த கடை தேவையில்லை, அந்த கடையை வைத்து நான் அரசியலுக்கு வரவும் இல்லை, அந்த தமிழ் தேசியம் என்றதை இவர் குழப்புகிறாரோ என்று கூட. நேற்று கூட ஒரு ஊபர் டிரைவர் அண்ணாவோட அவருக்கு தெரியாது நான் தான் ராமநாதன் என்னோட கதைச்சு கொண்டு போறார். அதால் நல்ல மனசையா பார்லிமெண்ட் எல்லாம் இப்படி எல்லாம் காய்ச்சிருந்து இப்ப திடீர்னு சீமான எதிராக கதைக்க வலிக்கிட்டு பாத்தீங்களா. நான் சொல்லவே இல்லை, நாங்க 3 பேர் விருதுனாங்க, நாங்க சொல்லவே இல்லை, ஆனா காய்ச்சிட்டு போறோம். அப்ப அவர் சொல்றாரு இல்ல, இவர் துவக்க எடுத்து பொதுமக்களுக்கு காட்டுறார், அந்த வீடியோ எல்லாம் வந்திருக்கு. அவர் டக்ளஸ் தேவானந்தவினுடைய ஆகல் தான் அந்த துவக்க அந்த காணி பிரச்சனை சம்பந்தமான அரசியல்வாதி. அப்ப நான் கேட்டேன், மக்கள் மேல நீட்டுறீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. மக்கள் இல்லை அண்ணன், அப்படி என்றால் நாங்கள் விழாலம் இந்த இலங்கை ராணுவத்துக்கு எதிராக போராடி இருக்கிறோம், அவர்களும் இலங்கையினுடைய மக்கள். ஆகவே அவர்கள் மக்கள் என்று போட்டு நீங்க மக்களா இல்லையான்னு கேட்டு சுட முடியாது. விளங்கிச்சாங்க, நீங்க என்னுடைய எதிரி, அவ்வளவுதான். மக்களா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை, நீங்க என்னுடைய எதிரி. நீங்கள் பொதுமக்கள் சந்தையில நின்ற சும்மா ஒருவரை கொண்டு போய் நான் துவக்க நீட்டி எனக்கு 10 லட்சம் காசு தான் சொன்னா தான் அது மக்களுக்கு எதிரான. இது ஒரு எதிரி, அவ்வளவு. ஓகே. இல்ல, நீங்க சீமான் பத்தி நீங்க தொடர்ச்சியா எல்லா இடத்துலயுமே நீங்களே நான் கடைசியா கேட்கலான்றத நீங்க முன்னாடியே சொல்றீங்க. நீங்க இப்போ நீங்க விஜய் அவரை ஆதரிக்கிறீங்க, அவருக்கு இருக்கிற ஈழ உணர்வு அப்படிங்கறத கூட நான் குறைச்சு மதிப்பிடல. ஏன்னா அவர் நடிகரா இருந்த காலத்திலேயே ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. பல்வேறு விஷயங்கள்ல அவர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இருந்தும் சரி, ஈழ உரிமைகளுக்காகவும் தன்னோட உணர்வை வெளிப்படுத்தி இருக்காரு. ஆனா நீங்க இப்போ உங்களுக்கு சீமான் மேல விமர்சனங்கள் இருக்கலாம். 2008-9 அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல ஈழ பிரச்சனையை பல பகுதிகளில் கொண்டு போய் சேர்த்ததுல சீமானோட பேச்சு, சீமானோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இன்னைக்குமே இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஈழம் சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து சிந்திக்கிறதுக்கும் சீமானோட பங்கு இருக்கு. அதை நீங்க ஈஸியா புறந்தள்ளிட முடியுமா? உண்மையா சொல்றேன் என்றால் சீமான் அவர்கள்ல எனக்கு ஒரு வகையான பொறாமை. எனக்கு தலைவர் ஆமைக்கறி தரவில்லை என்பதையும் AK-74 47 அல்ல 74 சுட பழக்கவில்லை என்றதும் எனக்கு அவர்ல ஒரு பொறாமை இருக்கிறது. 40 கிலோ ஆமை வத்தலை ஆமை வத்தல் அல்லது வறுவலை தமிழ்நாட்டுல கொண்டே நான் சாகும் வரைக்கும் சாப்பிடுங்கள்னு சொல்லி தலைவர் குடுக்கீலை என்ற ஒரு பொறாமை இருக்கிறது. இதாலதான் எதிர்க்கிறோம். உங்களுக்கு விளங்கியது. அவர் ஒரு தடவை சொல்லியிருப்பார், பிரபாகரனையே தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது நான் தானடா, அவருடைய ஊடகம் இருக்கிறது. அங்கதான் வெறுக்கிறோம். மற்றபடி பிரச்சனை இல்லை. இப்ப நான் ஒரு விஜய் அண்ணா அவர்களை தொடர்பாக நான் சார்பாக இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்துக்கே விஜய் அவர்களை அறிமுகப்படுத்தியது நான் தான் கதைக்கலுமா? அதுக்கு முன்னாடியே இங்க ரசிகர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் வந்தது எப்ப, இவர் வந்தது எப்ப? 80களிலே வந்துட்டாரு. இங்க இருக்கிற எல்லா தலைவர்களோட கையால வளர்க்கப்பட்ட தேசிய தலைவரை நான் தான் தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினான் என்று சொன்னான். அப்படியானதுல தான் எதிராக இருக்கலாம். அதாவது அந்த மமதை, அதாவது நான் தான் ஏகாதிபத்திய தமிழீழத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, அதுகளைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுகள் அதை விட புலம்பெயர் மக்கள் இவரை நம்புவது வேற யாருமே இல்லை என்பதால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவர் முதலமைச்சராக வருகின்ற போது யாழ்ப்பாணத்திலே தமிழீழ மரம் என்ற நம்பிக்கை புலம்பெயர் மக்களுடைய மனதில் இருக்கு. நான் பிராக்டிகலா இருக்க விரும்புறேன். அதாவது தமிழ்ல சொல்லுவார்கள், கையில இருக்கிற சுலாக்காய் மரத்துல இருக்கிற பலாக்காயை விட பெற்று. ஆகவே இந்த பலாக்காய் அது மரத்திலேயே இருந்துட்டு போகட்டும், நான் கையில இருக்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே நான் பிராக்டிகலா என்ன செய்யலாம்? இவரால ஒரு சீட்டையாவது வின் பண்ண முடியுமா? இவர் ஒன்றொன்றா வின் பண்ணி 230வது வின் பண்ண போது என்னுடைய 230வது தலைமுறை தாண்டிடும். கிறிஸ்துக்கு பின் 2000-3000 எல்லாம் போயிடும். அந்த நேரத்துல சீமானனை வெல்லுகின்ற போது மேபி சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் தற்சமயம் சீமானனையால தமிழக மக்களையே ஒரு நம்பிக்கை பண்ண முடியாதுன்ற மேல நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த எல்லாத்துக்கும் முட்டாள்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அந்த விஷயங்கள் சொன்னீங்க, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற சொன்னீங்க. இப்ப நீங்க கடந்த ஆட்சி பாத்தீங்கன்னா திமுக தான் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க ஒப்பீட்டளவுல சில விஷயங்கள்லாம் இங்க செஞ்சிருக்காங்க. சில கோரிக்கைகள்லாம் சொன்னா கூட கேட்டுக்கிற இடத்துலதான் இருந்தாங்க. ஆனாலுமே அப்போ உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வரலையா சார்? 2009 நாங்கள் அழியேக்கல்ல அதிமுக திமுக மாறி எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருந்தது. நான் ஒரு தமிழனாக இருந்திருந்தா, தமிழக அரசியல்வாதியாக இருந்தா, ஏன் வேண்டாம் தமிழீழ அங்கே இருக்கிற அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த நேரத்திலே நம்ம மிக மிக மோசமாக போராடி இருப்பேன்.
ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டு இருக்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் 10,000 20,000 பேர் வைத்தியசாலைகளுக்கு எல்லாம் குண்டுகள் போட்டு எரிஞ்சோண்டிருக்கேன். என்னுடைய தந்தையாரை நான் இழந்திருக்கேன். என்ற தந்தையார் ஒரு விடுதலை போராளியாக அவருடைய காவல்துறையில இருந்து காலில் காயப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர். அப்படியான நேரங்கள்ல இங்க இருக்கிற அரசாங்கங்கள் வந்து அந்த போரை நிறுத்த சொல்லி மக்கள் சாகிறார்கள் நிறுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை கூட இவர்கள் செய்யலை என்றதால எனக்கு அந்த நம்பிக்கை வேற. திமுக அது அந்த எனக்கு அந்த நேரத்துல மனித சங்கிலி இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தினாங்க. உண்ணாவிரதம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனா கருணாநிதி உண்ணாவிரதம்லாம் இருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க அதுல கன்வின்ஸ் ஆகலையா? இங்கே தமிழக மக்களுக்கு ஒன்று நடக்கல. நான் அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறேனா அல்லது நான் அரசியல் ரீதியாக மத்திய அரசை நான் நிர்பந்திக்கிறேனாங்கிறது தான் சரியான முக்கியம். உண்ணாவிரதங்கள் எல்லாம் இப்போது அரசியல்வாதியாக எனக்கு நன்றாக விளங்குறது ஒரு விளையாட்டு. அது ஒரு அரசியல் விளையாட்டு. ஸோ அதனால இப்ப நான் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கல. இப்ப அதாவது உண்ணாவிரதம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்துல அது போதாது என்பதுதான் என்னுடைய. ஓகே, ஒரு பெரிய அரசாங்கமா உங்க நிறுத்துறதுக்கான முயற்சிகள்ல அதை காப்பாத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப என்னன்னா இவ்வளவு அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களாலேயே இந்த விஷயங்கள்ல பெருசா எதுவும் செய்ய முடியல. நீங்க கருணாநிதி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா காலத்துல இருந்து இருக்காரு. இப்ப சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இதுக்கு முன்னாடி அமைப்புகள்ல இருந்திருக்காரு. இங்க இருக்கிற மற்ற கட்சிகள், இப்ப வைகோ அவருமே பல்லாண்டு காலம், இவங்க எல்லாராலையும் செய்ய முடியாததை விஜய் ஏதோ ஒண்ணு செஞ்சிருவார் நீங்க நம்புறீங்களா சார்? இவர்கள் எல்லாருக்கும் 30% வாக்கு தமிழகத்துல இன்று வரைக்கும் வரையில தானே. ஆகவே விஜய்க்கு அந்த வாக்கு வந்திருக்கு. அதாவது மக்கள் ஆணை ஒன்று வந்திருக்கிறது. இரண்டாவது விடயம், இவர்கள் எல்லாருக்குமே அரசியல் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. இதுகளாலுமே ஜாம்பவான்களாக இருந்த அரசியல்வாதிகள் அரசியல் தான். வைகோவை நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? வைகோ எனக்கு உண்மையாகவே அவர்களுடைய பழைய வரலாறுகள் தெரியாது. ஆனா இந்த தருணத்தில் நான் யோசிக்கிறேன் இவர்கள் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றுதான் நான் யோசிக்கிறேன். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப இது ஒரு எதிர்பார்ப்பு தான். இவர் அதையும் தாண்டி ஒரு நன்மை ஒன்றை செய்வார் என்று நான் யோசிக்கிறேன். மற்றது நாங்கள் கேட்பது வந்து எங்களுடைய இனப்படுகொலை நடந்திருக்கிறதுக்கான சர்வதேச விசாரணைக்கு தமிழக உறவுகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். உறவுகள் தான் கேட்கிறோம். அந்த உறவுகள் தான் தங்களுடைய முதலமைச்சர் சொல்லணும் அதை நடக்கிறோம். நாங்கள் அந்த விசாரணையை தான் கேட்கிறோம். நாங்கள் இனப்படுகொலை நடந்திருக்கிறது, நாங்கள் மறுபடியும் தமிழீழம் கேட்டு இலங்கைக்கு இந்தியாவுக்கு நான் வரையில. என்னுடைய தந்தை காணாமலாக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய உறவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்குரிய நீதியைத்தான் கேட்கிறோம். ஒரு வலியால சிதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட ஒரு இனம் தன்னுடைய இனத்துக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையை சர்வதேசத்துல நடத்துங்கள் என்கின்ற ஒரு குரலை தான் தமிழ்நாட்டுல கேட்கிறோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்னா மத்திய அரசு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம், இல்ல தமிழ்நாடோட சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். நீங்க சொல்ற மாதிரி சர்வதேச விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம். கடந்த காலத்திலே வந்து ஜெயலலிதா அவங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதையும் தாண்டினா நம்ம மத்திய அரசை வலியுறுத்த முடியும். இது கடந்த காலங்களிலே நடந்திருக்குல்ல சார்? அதையும் தாண்டி விஜய் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? தற்சமயம் இருக்கிற நிலைமையில அப்ப இருந்த அரசியல் வந்து வேற, அதாவது வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்லுவார்கள். அப்ப இருந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வேற, இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ் வேற. அப்ப இருக்கின்ற போது அந்த பென்டகன்ல நடந்த அந்த இரட்டை கோபுர தாக்குதல்கள், தீவிரவாதங்களுக்கு எதிரான சர்வதேசத்தின் பார்வைகள் என்றது வேற. இப்ப இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ் வேற. ஆகவே அப்ப அவர்களால் 2 அடி தான் பாயக்கூடிய இருந்தால் இப்போது முதல்வர்களால் 16 அடி பாயலாம். ஏனென்றால் இப்போது தீவிரவாதம் என்பது தமிழ் மக்கள்கிட்ட இல்ல. அதாவது அந்த நேரமும் இருக்கவில்லை. எங்களை தீவிரவாதியாக சகல நாடுகளும் முத்திரை குத்திய. இப்போ அப்படி முத்திரை கூட குத்த முடியாது. நாங்கள் இப்போது ஒரு நியூட்ரலான ஒரு சமுதாயமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல தமிழ் மக்களை, முக்கியமா வடக்குல இருக்கிற மக்களை சிங்கள மக்கள் போல சமமாக வாழ வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொடுக்கறதே ஒரு பெரிய விடயம். சாதாரணமாக தெற்குல இருக்கிற பாடசாலையில ஒரு சாதாரணமான அடிப்படை வசதி இருக்குமா இருந்தா நாங்கள் அதைத்தான் கேட்கிறோம். வடக்குலையும் வேணும். கரெக்ட், அவ்வளவுதான் கேட்கிறேன். நான் ஒன்றும் மறுபடியும் தமிழீழத்தை பிரித்து தாண்டு கேட்கிற அரசியல்வாதி நான் இல்ல. நான் சொல்லுகிறேன், நான் சிங்கள மக்களோடையும் ஒன்றாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறேன். தெற்குல ஒரு அபிவிருத்தி நடந்தால் அது வடக்குல, உதாரணத்துக்கு தெற்குல பண்டாரநாயக்க ஏர்போர்ட் இருக்குமா இருந்தால் பலாலியையும் அதுக்கு சமமாக தமிழ் மக்களை நீங்கள் செய்ய வேண்டாம். எங்களுடைய புலம்பெயர் உறவுகளோட தமிழர்களாக நாங்களே எங்களுடைய வடக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எங்களை அரசியலால நிக்கமர சொல்வார்கள், அந்த பிச்சைக்காரன் மாதிரி ஹிங்கானான்னு சொல்வார்கள் சிங்களத்துல. பிச்சைக்காரனாக அரசியலையும் மாற்றக்கூடாது, பொருளாதாரத்திலையும் மாற்றக்கூடாது, ஒரு விடயங்களை திணிக்க கூடாது. இப்ப தையிட்டி விகாரை தொடர்பான விடயம் ஒன்றை ஒரு 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 பௌத்த மதத்தை பின்பற்றாத ஒரு மொத்த சமூகத்திட்டு ஒரு விகாரையை கட்டி திணிக்கிறீங்க, பௌத்தத்தை
பின்பற்ற சொல்லி ஆமா அதுகளைத்தான் நாங்க இருக்கிறோம். எங்களுடைய நிலங்கள்ல போய் மறுபடியும் எங்களால வாழ இல்லாம இருக்கு. பலாலியில வந்து என்னுடைய சொந்த அதாவது எங்களுடைய உறவுகள்ல சொந்த காணிகள்ல ராணுவம் வந்து மிகப்பெரிய இதுகளை கட்டி வச்சிருக்கிறது. நாங்க சொல்லுகிறோம் எங்களை வாழ விடுங்கள். நாங்கள் இப்போது மறுபடியும் வந்து போராடவோ மக்களே அதுக்கு தயாராக மக்களும் அதுக்கு தயாராக இல்லை. எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த வரைக்கும் ஒரு எங்களுடைய தமிழர் பிரதேசங்கள்ல தமிழ் கதைக்கின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். சிங்கள போலீஸ் அதிகாரி தமிழர் பிரதேசங்கள்ல பெரிய பதவிகள் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். சாதாரணமாக ஒரு இன வேற்றுமை ஒன்று வரும். தச்சமயம் அவர் நல்லவராக இருந்தா கூட தமிழ் மக்களுக்கு மொழி தெரியாதால வாழ இல்லாது. இப்போது ஹிந்தி பேசுகின்ற ஒருவர் தமிழ்நாட்டில் வந்து இருந்த ஒரு பெரிய ஒரு பதவியை வைத்தார் போலீஸ்ல, நீங்கள் என்ன செய்வீர்கள்? போய் ஹிந்தியில தெரியாத அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். எங்களை நாங்களாக வாழ விடுங்கள். எங்களுடைய இனப்பரம்பல்கள் இருக்கிற இடங்களை மாற்றாதீர்கள். அது வேணுமென்றால் இதை மன்னாரை மாத்தி இருக்கிறார்கள், வவுனியாயம், அதாவது இங்க இருந்து அப்படியே எரித்து கொண்டு வருகிறார்கள், அதை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். அந்த இனப்படுகொலை இப்போது திட்டமிட்ட ரீதியில சிலோவாக நடக்கிறது. அதுகளுக்கு தான் நாங்க ஓகே. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு அரசியலா இந்த விஷயத்தை அணுகல, உணர்ச்சியாவே அணுகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கிறீங்க? கட்டாயம் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்றால் அவர்களுக்கு அதை உணர்ச்சியாக அணுகுவது இங்கே அவர்களுடைய வாக்கை கூட்டும். அரசியலாக மனச்சுத்தியுடன் அணுகுவது சில வேளைகள்ல இங்கே வாக்குகளை குறைக்கும். உதாரணத்துக்கு சீமான் அவர்கள் நல்ல உதாரணம். தனியே தமிழ் தேசியம் வந்து இவரை இங்கே முதலமைச்சர் ஆக்காது. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுடைய ஏழை மக்களுடைய விடயங்களை கதைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் தன்னுடைய அரசியலை கதைத்திருக்க வேண்டும். நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன். நீங்க தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் கதைப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர முடியாது என்ற ஒரு அடிப்படையே இந்த அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய. ஓகே சார், நீங்க சொன்னீங்க எனக்கு முந்தைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அதை பத்தி எனக்கு பெரிய இது இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முந்தைய காலகட்டத்துல ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்துல இங்க இருக்கிற பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், நீங்க விடுதலை புலிகள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கதோ இல்ல மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை இங்க இருந்து பொருட்களை அனுப்புறது, இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல பேர் வந்து வழக்குகளால வந்து நெருக்கடிக்குள்ளாகி இருக்காங்க, பல்வேறு சிக்கல்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்க விஜய் அப்படிங்கிற ஒருவரை வந்து ஒரு ரட்சகரா நீங்க பேசும்போது அவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து வலியா உணர்றாங்க. இவர் வந்து விஜய் வந்து இவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்றாரு, நம்ம வந்து ஈழத்துக்காக ஈழ மக்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ஆனா வந்து இவர் விஜய் ரட்சகரா காட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தையுமே முன்வைக்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்கிறீங்க? அப்படி அவர்களுடைய மனதில் ஒரு வழியாக இருந்தால் அது நான் உண்மையாகவே மன்னிப்பு கேட்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். அவர்கள் செய்த எதையுமே நாங்கள் மறப்பதற்கு தயாராக இல்லை. அது நான் மறந்தாலும் எங்களுடைய உறவுகள் போராடி மண்ணுக்கு கீழே விதையாக இருக்கிற உறவுகளுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது. இன்னொன்னு இருக்கு, நீங்க இன்றைக்கு புலம்பெயர்ல இருக்கிற பல்வேறு மக்களுக்கு இங்க இருக்கவங்க தான் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்கன்னு சொல்லல, குறைந்தபட்சம் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழல் தானே இருக்கு. உண்மைதான். உண்மையாகவே இதுவரை காலம் இந்த 40 வருடங்கள் வந்து தமிழகத்துல இருந்து எங்களுக்கு கிடைத்த உதவி மாதிரி சிங்கப்பூர்ல இருந்தோ மலேசியாவில இருந்தோ பூட்டான்ல இருந்தோ உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதாலதான் நாங்கள் தமிழக உறவுகள் என்று சொல்லுகிறோம். தமிழக மக்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லுவோம், தமிழக உறவுகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே இந்த மண்ணில இருந்து எங்களுடைய வழிக்காக இன்று வரை மனதால நினைத்தவர்களுக்கு கூட நாங்கள் சத்தாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது இப்போது அரசியல நான் சீமானனைய சொல்லுகிறேன் என்றாக இருந்தா கூட அவர் மனச்சுத்தியோட செய்த ஆரம்ப காலங்கள்ல மனச்சுத்தியோக தமிழனுக்காக செய்த எந்த உதவியையும் எந்த போராட்டத்தையும் நாங்கள் மறக்க மாட்டோம். அதுதான் உண்மை. அது வைகோவா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்காக அவர்கள் மனச்சுத்தியோட, அரசியல் இல்லாமல் மனச்சுத்தியோட. நீங்க எம்ஜிஆர் தொடங்கி அடுத்து அப்படியே விஜய்க்கு வந்துடுறீங்க எப்போதுமே சொல்ல. இவர்களை உண்மையாகவே நாங்கள் இப்போ எதிர்பார்க்கிறது எங்களுடைய விடயத்துல இவர்கள் இப்போது இருக்கிற முதலமைச்சரை எதிர்க்காமல் ஒற்றுமையாக செய்யணும். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழக உறவுகள்கிட்ட தான் நாங்கள் கையேந்தி நிக்கிறோமே ஒழிய ஒவ்வொரு அரசியல்வாதிகள்ட்டையும் இல்லை. அரசியல்வாதி இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லாம போயிருவாங்க. தமிழக உறவுகளை தான் நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் சீமானவர்களை ஆதரித்தால், காதலித்தால், சீமானவர்கள் உண்மையாகவே மனச்சுத்தியோட தமிழீழ மக்களுக்காக இதுவரைக்கும் போராடினால் தொடர்ந்து போராட நாங்கள் உதவி செய்வோம். அவர்களுக்கு உதவி போராடுறது சந்தோஷம். ஆனால் அதை விற்பனை செய்யக்கூடாது. வைகோ அவர்கள் எங்களுக்கு உதவி செய்திருந்தார். அந்த காலத்துல செய்திருந்த உதவிகளை நான் மறக்கலாம் என்றால் எனக்கு அந்த காலத்துல நடந்தது தெரியாது. ஆனால் என்னுடைய தேசிய தலைவனுக்கு நின்ற போராளிகளுக்கு தான் தெரியும். இங்க இருக்கிற வைகோ அவர்களோ அது பழநெடுமாறன் அவர்கள். ஆனால் அண்மைய தினங்கள்ல இவர்களுடைய போக்குகள் மாறுகிறது. பிரபாரனோட கதைத்தார் என்பது வலிக்கிறது. இப்ப வருவார், நான் என்னோட கதைச்சார், அவர் பத்திரமாக இருக்கிறார், அதுகள் வலிக்கிறது எங்களுக்கு.
அந்த நேரத்துல எங்களுக்கு நீங்க உதவி தான் செய்திருக்கிறீங்க, ஆனால் இந்த நேரத்துல நீங்கள் செய்த உதவியையும் தாண்டி கொலை செய்ய வலிக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கவலை. மற்றபடி அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களை நான் சொல்ல போவேன். ஓகே சார். சார், அடுத்த மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு முன் தொடர்ச்சியா அந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப கூட விஜய் கடிதம் எழுதியிருக்காரு. அதை நீங்க ஒரு சீரியஸா அதற்கான ஒரு முன்னெடுப்புகளா சில விஷயங்கள் செய்யலாம் சார். ஒரு எம்பியாவே கூட அதை சரி பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் அப்படிங்கறத நீங்க செய்யலாம்ல. இதுல சின்ன ஒரு அரசியல் இருக்கிறது. அதாவது இலங்கையை ஆளுவது சிங்கள மக்கள், தமிழர்கள் அல்ல. நாங்கள் ஆக இருக்கிறது 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 225. எங்களுக்குள்ள இருக்கிற பிடியங்களை அடிபாடாக இருக்கக்கூடாது. அவ்வளவு என்னுடைய, அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கையிலே கடல் தாண்டி வருகின்ற போது அவர்களை சிறைப்பிடிப்பது நாங்கள் இல்லை, சிறைப்பிடிப்பது மத்திய அரசு. ஆனால் அவர்கள் தங்களுடைய சட்ட வரைவுகளை பார்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எங்களுடைய கரை வரை வர மீன் பிடிக்கிறார்கள் என்பது எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்களுடைய வலி. சாதாரணமாக இவருடைய அந்த ட்ரோலர் படகுகள் 200 கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய அதை இழுத்து கொண்டு போகின்ற போது இவர்களுடைய குட்டி குட்டி வள்ளங்கள் எல்லாம், கையால் துடைக்கிற வள்ளங்கள் எல்லாம் அள்ளுப்பட்டு கொண்டு போகும். சாதாரணமா இவருடைய மிகப்பெரிய போட் ஒன்று சும்மா அடிச்சால் எங்களுடைய இந்த இவ்வளவுதான் இருக்கும் எங்களுடைய போட், அது 2ஆ பிளந்து எத்தனையோ பேர் செத்து இருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது முழுக்க நாங்கள் உங்களுடைய உறவுகள், எங்களையும் வாழையும் விட்டுக்கொண்டு நீங்களும் வாழுங்கள், அது பிரச்சனை இல்லை. எங்களையும் எங்களுடைய பிரதேசங்களுக்குள்ள வாழ விட்டுக்கொண்டு நீங்களும் வாழுங்கள். எங்களுடைய போட்டுகளை அறுப்பது, அண்மையத்துல ஒருவரை பிடித்து அடித்து வீடியோக்கள் எல்லாம் வெளி வந்திருக்கு. நீங்க பாருங்க, தமிழர் அடிக்கிறதால கடைசியால இதை சாதிக்க போறோம் நாங்கள். அவை நாங்கள் இந்த விடயத்துல உணர்ச்சி பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் சிந்திக்கணும். தமிழக மக்களும் யாழ்ப்பாண மக்களும் அரசியலும் இங்க விளையாடும் படுமோசமாக, உணர்ச்சியும் இங்க விளையாடும். சோ அது நினைக்கிறேன், இவர் எங்களுடைய முதலமைச்சர் எழுதுவது சிங்கள அரசாங்கத்துக்கு, எங்களுக்கு முதலமைச்சர் எழுதுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை தானே. நாங்கள் உங்களுடைய உறவுகள், ஆனா பிரச்சனை எங்களுடையது. அங்க இருக்கிற அன்றகுமார் சனாயக்கவோ அல்லது அவருடைய அமைச்சர் சந்திரசேகரனுக்கோ இது அரசியல், எங்களுக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. சந்திரசேகரன் என்ற அமைச்சருக்கு, மீன்பிடி அமைச்சருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் பிறந்த வளர்ந்த இடம் எல்லாம் வேறு இடம். ஆகவே நாங்கள் தான் அங்க இருக்கிற கதைக்க வேண்டிய அரசியல்வாதிகள். நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை முதல்வரோட கதைச்சு கொள்வோம், நாங்களே தீர்த்துக் கொள்வோம். அதுல எங்களுடைய மத்திய அரசை நீங்க மூடிக்கொண்டிருங்க என்பதுதான் எங்களுடைய பதில். அதே நேரத்தில் இங்க இருக்கிற மத்திய அரசு முதலமைச்சர் சொல்ல வேணும், இது என்னுடைய தம்பியினுடைய பிரச்சனை, நான் பார்த்துக் கொள்றேன், நீங்க மூடிக்கொண்டிருக்கோம். சோ எங்களுக்குள்ள நாங்கள் கதைச்சதை தீர்த்துக் கொள்ளலாம் என்ற என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்ப நீங்க நீங்க பிராக்டிகலா பல்வேறு விஷயங்கள் பேசுறீங்க. ஆனாலுமே கூட இப்ப ஈழம், தமிழீழம் அப்படிங்கிறது ஒரு போலி தேசியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் உறுதியா நிக்கிறீங்களா சார்? தமிழ் தேசியம் என்றது என்னுடைய உயிர். என்னுடைய தந்தை இறந்தது ஜெர்மனியில இருந்தவர் இங்கே கடைசியாக எந்த ஒரு மயக்கூசியும் போடாம காலில் காயப்பட்டவன அப்படியே அறுத்து தான் தந்தைக்கு ஆபரேஷன் செய்தார்கள். எந்த மயக்க ஊசியும் இல்லை, எந்த வலி நிவாரணம் இல்லை, எந்த மருந்துகளும் இல்லை. என்னுடைய தந்தை கண்மூடு கொன்ற போது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் பெற்ற 5 ஆண்கள்ல ஒருத்தனாவது என்னுடைய பாதையிலே பின்தொடர்வான். நான் தமிழ் தேசியத்தை பின்தொடரவில்லை, நான் என்னுடைய தந்தையை பின்தொடர்கிறேன். நான் என்னுடைய தந்தைக்கு, நான் அம்மாவை விட அப்பாவை ஆழமாக நேசிக்கிறேன். ஆகவே என்னுடைய தந்தைக்கு துரோகம் செய்யறது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. தமிழ் தேசியம் என்றது எங்களுடைய உயிர். ஆனால் உங்களுக்கு வடிவா சொல்லுகிறேன், அங்க இருக்கிற ஸ்ரீதரன் என்கிற என்பி, அவர் முழுக்க தமிழ் தேசியம் தான் கதைப்பார். தமிழ் தேசிய மாவீரர் கௌரவிப்பு, எங்களுடைய அந்த போராட்டம் இந்த போராட்டம் தான் கதைப்பார். ஆனால் அரசியலமைப்பு சபையில ஒரு தமிழர் போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்கின்ற போது நானும் அவரும் தொண்டமான் அவர்களும் தான் போட்டியில நின்றோம். நான் 21 பேர் வாக்கு போடணும் அரசியலமைப்பு சபைக்கு போறதுக்கு. நான் ரிசைன் பண்ணபடியால் இவருக்கு 11 வாக்கு, அவருக்கு 10 வாக்கு. நான் இவருக்கு போடாட்டி இவருக்கு 10 வாக்கு, அவருக்கு 11 வாக்கு. நான் போட்டது ஸ்ரீதரனுக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இவர்களுடைய தமிழ் தேசியத்தின் விடயத்துல உள்ள போய் செய்வார். உள்ளே போய் 8 தடவை சிங்கள ராணுவத்துக்கு வாக்களித்திருக்கிறார். எங்களுடைய அரசியலமைப்பு சபையில உள்ளுக்குள்ள போய் 8 தடவை கணக்காளர் நாயகம் தெரிவு செய்வதில் அனுரகுமார சாநாயக்க அரசாங்கம் கொண்டு வந்த ராணுவ மேஜர் ஒரு வரைக்கும் வேற 8 தடவை வாக்களித்து, அதை சுமந்திரன் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார். எப்படி வலிக்கும், அவரைத்தான் நான் இருக்கிறோம். என்னுடைய தமிழ் தேசியத்தை எதிர்க்கலன்னா அந்த போலி தமிழ் தேசியவாதிகளை தான் எதிர்க்கிறேன். இந்த வரைக்கும் ஸ்ரீதரன் அவர்கள் போவது ஒரு தட்டி வேனில், அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பளம் அங்கே கிடைக்கும் மொத்தமாக. இல்ல இவர்களுடைய எல்லா சம்பளத்தையும் நான் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டால் 7 லட்சம் கிடைக்கும். 15 ஒரு மாதம் 7 லட்சம், ஒரு வருடத்துக்கு 10 மில்லியன் தாண்டு 15 வருடங்கள் இவர் இருந்திருக்கிறார். ஆனால் இப்போதும் போவது ஒரு தட்டி வேனில். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். மக்களை ஏமாற்றுகிறார்கள். நாங்கள் உங்களை மாதிரி தான் பழைய வேன்ல திட்டம். இப்போது பாராளுமன்றத்தில் வருகின்ற போது செருப்பு போட்டுக்கொண்டுதான் வருவேன். அங்கே சாதாரணமாக
இலங்கை பாராளுமன்றத்தில் எல்லாரும் கோட் சுட்டு தான் போடுவார்கள். இவர்கள் எங்களுடைய கலாச்சாரம் மெயின்டைன் பண்ணுகிறோம் என்பதாக செருப்போடு தான் வருவார்கள். அங்கே நடப்பது முழுக்க சுத்துமாத்து அரசியல். அதுல எங்களுடைய அரசியல்வாதிக்கு ஒரு பேருக்கு பேரே சுத்துமாத்து தெரியும். அதனாலதான் நாங்க இவர் இருக்கிறோம். மற்றபடி இவர்கள் தேசியத்தை கொலை செய்கிறார்கள். எப்படி என்றால் வளர்க்கிறோம் என்ற போர்வையில கொலை செய்கிறார். ஒரு மாட்டை வேண்டி வளர்க்கிறோம் என்று சொல்லி போட்டு சாப்பாடு வைக்காம கொலை செய்கிறார்கள். அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் ஒழிய தமிழ் தேசியம் என்பது உயிர். ஓகே சார். இன்னும் சிலர் உங்களை நீங்க நமல் ராஜபக்சேயோட ஆளு, அவர் சொல்லிதான் பல்வேறு விஷயங்கள் நீங்க செய்றீங்க, மழுங்கடிக்கிறதுக்கான வேலைகள் தான் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு உங்களோட பதில் என்ன சார்? என்னுடைய தந்தைக்கு எதிரி மஹிந்த ராஜபக்ச. ரெண்டு பேரும் போராடினார்கள். என்னுடைய தந்தை தமிழ் விடுதலை புலிகளோட இருந்தார், அவர் அங்காள இருந்தார். தந்தை காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சோ என்னுடைய தந்தை மற்ற வழிகள் அரசியல்வாதி என்ற எல்லாத்தையும் மறந்து என்னுடைய தந்தையை கொலை செய்த ஒரு அரசியல்வாதியினுடைய மகன். நான் அவரை பாராளுமன்றத்தில் காணுகின்ற போது சாப்பிடுகின்ற ஃபோக்கன் ஸ்பூனால் எடுத்து கழுத்தில் குத்த வேண்டுமா அல்லது ஒன்றாக கதைக்க வேண்டுமா? என்ன செய்யணும்? நான் பாராளுமன்றத்தில் பார்க்கும்போது பேசதான் செய்யணும். அவருக்கு எதிராக தனிய கருத்துக்களை மட்டும் சொல்லணுமா இல்லாட்டி உண்மையாகவே எதிர்க்கணுமா? அவருடைய முகத்தை கூட பார்க்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா. ஆனால் அங்கதான் நான் நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க ஆரம்பத்துல இந்த இன்டர்வியூல, நீங்க செய்யற விடயங்களால மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். நான் இன்று அவரோட ஒரு எதிரியாக மாறினால் மறுபடியும் 2029 ஆண்டு அவர் ஜனாதிபதியா வருவார் என்றால் அந்த எனக்கு எதிரான எதிர்ப்பு முழுக்க தமிழ் மக்கள் திரும்பும். அரசியல்வாதிகள்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை. நான் அவரை ஒரு நியூட்ரலான ஆளாக வைத்திருக்கிறேன். அவர் கண்பார், கதைப்பார், எல்லாம் செய்வார். இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது அங்கே மிக மோசமாக இவர்கள் இப்போது ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார். நாளை 2029 ஆண்டு அவர் ஜனாதிபதியா வருகின்ற சந்தர்ப்பத்துல நான் இப்ப செய்கின்றதுக்கு பழிவாங்கல் யாருக்கு நடக்கும்? நான் விட்டு வெளிநாட்டிலே போய் அசைலம் அடித்து இருந்து விடுவேன் வைங்குவேன். லண்டன்லே என்ன மிகப்பெரிய உல்லாச வாழ்க்கையில நான் மரணித்து விடுவேன். ஆனால் நான் செய்கிற இந்த 5 வருட அரசியல் அவரை பழிவாங்குமாக இருந்தால் அவர் நான் இல்லாத நேர்கொள்ள தமிழ் மக்களை போட்டு, ஆகவே நான் சிங்கள அரசியல்வாதிகளை அரசியலோட தான் பாக்குறனே ஒழிய தனிப்பட்ட நண்பனும் இல்லை. என்னுடைய வழக்கொன்றுக்கு ஒரு தடவை அவர் வந்திருந்தார். அதாவது வழக்கு நடக்கின்ற போது அவர் பின் கதிரையில் நான் சிறையில இருக்கிறேன் வந்திருந்தார். அதை வைத்துக் கொண்டு இவர்கள் சொன்னார்கள் நண்பர்கள். அதே சஜித் பிரேமதாசவினுடைய கதிரையிலே போய் நான் மாறி இருந்தேன். இப்போது அவர் என்னுடைய நல்ல நண்பர். ஆனால் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசாவை கொலை செய்தது எங்களுடைய ராணுவம் புலிகள், உங்களுக்கு தெரியும். ஆகவே சஜித் பிரேமதாசோட நான் கதைக்க கூடாது. ஆனால் அவர் என்னுடைய எதிர்கட்சி தலைவர். ஆகவே அரசியல்ல யாரு வேணுமென்றாலும் கருத்து சொல்லலாம். நமக்கு சொல்லி இருக்கிறேன், மற்ற பாடங்கள் படிச்சுதான் சொல்லலாம். அரசியல்ல வாரவன் போறவன் எல்லாருமே அதை சொல்லுவார்கள், யாருடைய வெத்தலை பட்டி என்று. அதுதான் அரசியல். அதுல எல்லாருமே சொல்லலாம். அதுக்கு என்ன உண்மை பொய் என்றதை மக்கள் தீர்மானிப்பார். சார், அனுராவோட ஆட்சி ஒப்பீட்டளவுல இதற்கு முன்னாடி இலங்கையை ஆண்ட அதிபர்களை விட தமிழர்களுக்கு எப்படி சார் இருக்கு அனுராவோட ஆட்சி? எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. இவர் அனுரா வருகின்ற போது இவரும் ஒரு போராட்ட குழு எங்களை மாதிரி 88ஆம் ஆண்டு ஜேவிபியாக இருந்தவர்கள். சோ இவர்கள் தமிழர்களுடைய வழிகளை புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு இவர்கள் ஜனாதிபதி கதிரையில் இருந்தார்களோ, இன்றைக்கு 159 மெஜாரிட்டி வந்திருந்ததோ, அன்றில் இருந்து இவர்கள் பொய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது அனுரகுமார் சனாயகவை எல்லா சிங்கள மக்களும் போது சொல்வது பொய்யன், பச்சை ஜனாதிபதி. பச்சை என்றது சிங்களத்திலே பொய், பச்சை ஜனாதிபதி ஆண்டு. ஆகவே நான் இப்படி பார்க்கிறேன், இவர் மிகப்பெரிய ஒரு பொய்யன். தமிழர்களுக்கு நல்லது செய்வேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். சார், கடந்த காலங்களை விட விஜய் அரசியலுக்கு வந்தது, இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இலங்கையில இருந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வர்றதை பார்க்க முடியுது. குறிப்பா அனுரா வாழ்த்து சொல்றாரு, நம்மள் வாழ்த்து சொல்ற, இந்த மாதிரி பலர் இதை ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா? அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் சொன்னேன், இது அரசியல். இது அரசியல்ல மிக பக்குவமாக தலைவர் விஜய் அவர்கள் இருக்க வேண்டும். முதல்வர் விஜய் அவர்கள் மிக பக்குவமாக இருக்கும். உங்களுக்கு சார்பாக கதைப்பார்கள். இப்ப நான் நீங்கள் இப்போது நேரடியாக கதைக்கணும்ன்றதுக்காக அரசியலாக இருந்தால் நாங்கள் 2 பேரும் நண்பர்களேயாகவே இருக்க முடியாது. என்றைக்கு நீங்க விழுகிறீர்களோ அன்றைக்கு எனக்கு சந்தோஷம். ஆனால் கதைக்கின்ற போது கட்டி அணைப்போம், முத்தமிடுவோம், எல்லாமே செய்வோம். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு முதலமைச்சர் விஜய் என்பவர் மிகப்பெரிய ஒரு தலையடி. முக்கியமாக தமிழீழத்தின் அல்லது இலங்கையினுடைய அரசியல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு தலையடி. இவருடைய மாற்றங்கள், இவருடைய சட்டசபையில நடக்க போற மாற்றங்கள் சர்வதேசத்திலே எதிரொலிக்கின்ற போது ஒரு பதிலை அவங்களுக்கு நெருக்கடி வரும். ஒரு பதிலையுமே சிங்கள அரசுகளால சொல்லலாம போகணும். அதனால விஜய் அவர்களை நண்பர்கள் மாதிரி போட்டுக் கொள்கிறார்கள். எந்தெந்த தமிழக நடிகர்கள் எல்லாம் விஜய் வருவதற்கு முன்னால் திட்டினார்களோ இப்போது தம்பி என்கிறார்கள், மாமா என்கிறார்கள், சித்தப்பா என்கிறார்கள். அதே மாதிரி தான் அமைச்சர் சந்திரகர் சொல்லியிருக்கிறார், இந்த இழுவை படகுகளை நிப்பாட்ட வேண்டும். இவர்கள் எல்லாம் திமுக அதிமுகவோட கதைத்து காசு வேண்டி அரசியல் செய்தவர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் அரசியல்வாதிகள் முழு பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பார். நான் எங்களுடைய அண்ணன் விஜய் இன்று வரைக்கும் கண்ணால கூட நான் நேரில் பார்க்கல. முதல்வர் விஜய் ஆகிய நான்
என்பதை வாசிக்கிறத பார்க்கணும்னு ஆமா. ஆசைப்பட்டேன். நான் அதை கூட பார்க்கல. ஆகவே Okay. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்க பாக்குறது முக்கியமான விடயங்கள்ல ம். இந்த தமிழ் எங்கட அங்க இருக்கிற அரசியல்வாதியும் இவர் முதலமைச்சர் விஜய் என்ற மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறார். ம். சோ இவர் பக்குவமாக இருக்கணும் என்பதா என்னுடைய Okay. ஒரே ஒரு நோக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு எனக்கு நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு விடயம் இருக்கிறேன். நாங்கள் ரத்த உறவுகள். ம். எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லை. ம். உங்களுக்கு மேபி மற்ற மாநிலங்கள்ல உறவுகள் இருக்கலாம். எங்களுக்கு சிங்களவங்கள் உறவுகளே இல்லை. Okay. இன்னைக்கு சிங்கள அரசியல்வாதிகள் எங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. ஸோ எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். நம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அன்போடையும் ஆதரவோடையும் கேட்கிற விடயங்கள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்ற ஒரே ஒரு விடயம் தான். ஓகே சார், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.